மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை இடங்களில் 3வது இடத்திற்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழ்நாடு அரசை குற்றம் சாட்டி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேசம் 2522 புதிய இடங்களை உருவாக்கி தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளியதாகவும் அவர் புகார் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழ்நாடு அரசுக்கு என்னென்ன மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருக்காரு, தமிழ்நாடு அரசு மேல என்ன மாதிரியான குற்றச்சாட்டை அவர் சுமத்தி இருக்கிறார்? வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை தமிழக அரசு மீது வைத்திருக்கின்றார். குறிப்பாக மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான அந்த இடங்கள் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது தமிழ்நாடு என்று அவர் குறிப்பிட்டு, ஒரு கல்லூரி கூட தொடங்காத திராவிட மாடல் அரசு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை இடங்களை கொண்டுள்ள மாநிலங்கள் பட்டியலில் கடந்த ஆண்டு 2வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு இப்போது ஒரு படி கீழே இறங்கி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற மக்களவையில் மத்திய அரசு தெரிவித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்படாததும் புதிய மாணவர் சேர்க்கை இடங்கள் ஏற்படுத்தாததும் தான் இந்த நிலைக்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு மருத்துவக் கல்வி கட்டமைப்பை மேம்படுத்துவதில் தமிழ்நாடு காட்டக்கூடிய அலட்சியம் கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கை இடங்கள் 11,650 இருந்தன என்றும் அதன் பின் ஓராண்டில் 400 புதிய இடங்கள் மட்டும்தான் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அவை அனைத்தும் தனியார் கல்லூரிகளில் ஏற்படுத்தப்பட்டவை என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த எண்ணிக்கை மிக மிக குறைவு ஆகும். அதே காலத்தில் மிகவும் பின்தங்கிய மாநிலம் என்று கூறப்படும் உத்தரப்பிரதேசம் 2522 புதிய இடங்களை உருவாக்கி தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளிவிட்டு 2ஆம் இடத்திற்கு நகர்ந்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மராட்டியம் 1000 புதிய இடங்களையும், ராஜஸ்தான் 900 புதிய இடங்களையும், தெலுங்கானா 550 புதிய இடங்களையும் உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள மருத்துவர் ராமதாஸ் கடந்த ஓராண்டில் புதிய இடங்களை உருவாக்குவதில் தமிழ்நாடு 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் புள்ளி விவரங்களை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தமிழக மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே அந்த புதிய கல்லூரிகளை உருவாக்க வேண்டும் எனவும் அதை செய்ய தவறக்கூடாது எனவும் திராவிட மாடல் அரசு மக்களுக்கு பெருந்துரோகம் செய்துவிட்டது எனவும் இதற்காக திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றும் ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையிலே கடுமையாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.